மீனவர் பிரிட்ஜோ துப்பாக்கி குண்டிற்கு இரையான சம்பவம் நடந்த படகு இருந்த இடத்திற்கு சென்று துப்பாக்கிச் சூட்டின் போது உடன் இருந்தவரின் அனுபவத்தை கூறுகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். பிரிட்ஜோ என்ற மீனவர் நேற்று வரை நம்மோடு இருந்தார். இலங்கை கடற்படையை சுட்டுக் கொண்டதால் இன்று அவர் நம்மோடு இல்லை. அந்த நிகழ்வு எப்படி நடைபெற்றது, இந்த துப்பாக்கிச் சூடுக்கு காரணம் என்ன என்பது குறித்த தகவல்களை அறிவதற்காக இந்திய கடல் பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இங்கேருந்து 4 மணி தான் சார் ஆங்கர் தூக்கணும். தூக்கி போய் கச்சேரி ஓரத்தில் மீன் பிடிக்க வலை வச்சோம். வலை வச்சு கொஞ்சம் ஒரு 2-1.5 மணி நேரத்துக்குள்ளேயே நேவி எங்களை துரத்துறாங்க. ஏன்னா துரத்துறாங்க நாங்கள் மாலையெல்லாம் வெட்டி விட்டு ஓடி வர்றோம். எங்களை நோக்கி உடனே சுட ஆரம்பிச்சிட்டோன்னு இந்த கண்ணாடி பொத்து எங்களை இங்கே அந்த பையன் மேலே கொண்டு அடித்தோடனே அவர் அழிக்குங்கன்னு அவர் பார்த்தா அவருக்கு குண்டு பாஞ்சு ரத்தம் அவனை தூக்கி வச்சிருந்தோம். நாங்கள் அங்கே வந்த நாங்கள் 6 இவங்கள்ட்ட எதுவுமே கேட்க கிடையாது, எதுவுமே பேசவே கிடையாது. அவங்க எங்களை நோக்கி வந்தோடனே சுட்டுட்டாங்க. நாங்கள் 6 பேர் தான் கடலில் போயிருந்தோம். 6 பேர் தான் போயிருந்தோம். எங்களை நோக்கி சொன்னோடனே சுட்டு உடனே ஷூட்டிங் படம் பண்ணாங்க. எங்கள்கிட்ட எதுவும் பேசவும் முடியல, கேட்கவும் முடியல. உடனே பண்ணாங்க. இது திட்டமிட்டு பண்ண மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு மனசுக்கு இதாக இருக்குது. இல்லை இதுக்கு முன்னெல்லாம் இப்படி இல்லை, அவங்களுக்கு கிடையாது. எங்களை விரட்டி விடுவாங்க, கல்லை கொண்டு ஏறிவாங்க, கம்பை கொண்டு ஏறிவாங்க, போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம கரெக்டாக நம்ம எல்லை பாடுறதுக்கு கழிச்சு இது உலகம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருக்குது சார். ஆனால் நான் நேற்று இந்த படகு சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் கடலுக்கு போச்சு. இந்த படகுல 6 பேர் கடலுக்கு போனாங்க. கச்சேரி பக்கத்தில் போய் வலை வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பகுதியில் 4 நேவிகள் இந்த போட்டை சுற்றி வலைக்கு வரும்போது இவங்க உயிருக்கு பயந்து இந்த வலை கயிறெல்லாம் தான் இந்த கயத்தை பார்த்துக்கிறங்க, இந்த கயத்தையும் வலையெல்லாம் வெட்டி விட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. அந்த நேவி எல்லாம் வேகமாக வர்றதுனால 4 நேவியும் சரமாரியாக சுட்டிருக்காங்க. அந்த வீலஸில் உள்ள கண்ணாடியெல்லாம் உடஞ்சி டிரைவர் சீட்டுக்கு நேரையெல்லாம் போயிருந்திருக்கு. அந்த சூடு போட்டு இறந்த பையன் டிரைவருக்கு சைடில் வீலஸுக்கு வெளியில் நின்றுருந்துருக்கான். கண்ணாடியை பொத்துக்கிட்டு போன புல்லட்டு அவனுடைய கழுத்தில் பாஞ்சு அந்த பையன் இறந்து போயிட்டான். டிரைவருக்கு அந்த கண்ணாடி உடஞ்சி கையில் காயம், தோளில் காயம், அந்த கண்ணாடி உடஞ்ச காயங்களோட டிரைவர் அடிபட்டு வந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலை இது எதுக்காக நடந்துச்சு, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ ஆகிவிட்டது. இந்த சுடுற நிலைமை நிறுத்தப்பட்டு இந்த கச்சேரி திருவிழா ஆரம்பித்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா போன கடலுக்கு 2 போட்டை பிடிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை, சேதாப்பட்டினம், நாகப்பட்டினம் எல்லா ஊர்லேயும் பிடிக்கிறாங்க. எதனால் இந்த சம்பவம் நடத்துகிறாங்க, இந்த கச்சேரி திருவிழாவுக்கு இந்த இந்திய தமிழர்களை கூப்பிடுறதா இல்லையாங்கிறத அவங்க விரும்பி செய்கிறாங்களா, இல்லை இதோட அவங்க அடியோடு நிற்கணுங்கிறதுக்கு இந்த முடிவு பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியலை. இந்தியன் நேவி நம்ம எல்லை, அதாவது நமக்கு இந்த ராமேஸ்வரத்துலேருந்து 11 நாட்டிகள் தான். நம்ம நேவி 10 நாட்டிகள் வரைக்கும் அவங்க அதில் ஆங்கர் போட்டு இருந்துருவாங்க. அதை தாண்டி வரமாட்டாங்க. பிரச்சனை அதிகமாக நைட்டில் தான், இரவு நேரங்களில் தான் நடக்குது. இந்த நேரங்களில் காற்று நீவாட்டின் காரணத்தினால சில மீனவர்கள் வழிதப்பி அந்த எல்லைக்கு போயிடுறாங்க. ஆனால் எந்த நாட்டிலையுமே மீனவர் வழிதப்பி அவங்கள கைது செய்கிற நடவடிக்கை தான் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் அதுவும் புனித அந்தோனியார் திருவிழா கச்சேரியில் நடக்கிற தருவாயில் இந்த சம்பவங்கள் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது, ரொம்ப அச்சத்தையும் அளிக்குது. இந்த மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய போகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக இந்திய கடல் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் குணா மற்றும் வினோத்துடன் ஹரிகிருஷ்ணன்.